பிரதமர் மோடி அவர் பில்கேட்ஸுடன் இணைந்து நடத்தின ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நாட்டினுடைய டிஜிட்டல் ரெவல்யூஷன், ஏஐ டெக்னாலஜி பற்றி, ஹெல்த் கேர், எஜுகேஷன், நாரி சக்தி, கிளைமேட் சேஞ்ச், கவர்னன்ஸ், அக்ரிகல்ச்சர், இப்படி பல விஷயங்களை பற்றி இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வோக்கல் ஃபார் லோக்கல்ன்ற கான்செப்டை நம்ம நாட்டில் இருக்க லோக்கல் ப்ராடக்ட்ஸின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு போகிறதுக்காக மோடி அவர் விருந்தாளிக்கு பரிசளிக்கிறத வழக்கமாக கொண்டிருக்காரு. அந்த வகையில் பில்கேட்ஸுக்கு என்ன நினைவு பரிசு கொடுத்தாருன்னு வீடியோவை கடைசி வரை இருந்து பாருங்கள். அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பொருட்களும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்கேட்ஸ் அவர்கள் டிஜிட்டல் ரெவல்யூஷனரி இந்தியாவில் இருக்கிறத கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கேட்டதுக்கு மோடி அவர் இந்தோனேஷியாவில் நடந்த G20 மாநாட்டிலேயே பல நாடுகள் இதை வியப்புடன் கேட்டாங்க. அப்போ மோடி அவர்கள் சொன்னது, ஜனநாயக தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதன் மூலம் டெக்னாலஜி மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும் மற்றும் இது மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காரு பில்கேட்ஸ். அதற்கு மோடி கூறிய பதில், ஹெல்த்தில் 2 லட்சம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஹெல்த் சென்டர் நாடு முழுவதும் உருவாக்கி இருக்காங்க. அதில் இருக்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்னால் டாக்டர்ஸ் தூரமாக இருந்தால் கூட அவங்களுக்கான சரியான டயக்னோசிஸ் கிடைச்சி அவங்களுக்கு அது உதவியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். 2வது, எஜுகேஷன், டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு குழந்தைங்க நல்லா விஷுவலாகவோ இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லிங்காகவோ கற்றுக்கிற விதமாக குழந்தைகள் ஆர்வமுடன் படிக்கிறாங்கன்றதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கல்வி முறையை மாற்றி வந்ததாகவும் சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அதுக்கு மக்களுடைய மைண்ட் செட் மாறினால் அது வெற்றி கொள்ளும்னு சொல்லியிருக்காரு. டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாருக்கும் மிக அவசியம். உலகில் டிஜிட்டல் டைவ்ன்ற ஒரு நிலை இருக்கும்போது இந்தியாவில் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு இந்தியாவில் இருக்க அனைத்து கிராமங்கள்லேயும் டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னோ இந்த டெக்னாலஜியை பெண்களை அதிகமாக அப்டேட் பண்ணிக்க முடியணும். அதனால மக்களின் தேவைக்கு ஏற்றது போல டெக்னாலஜியை கொண்டு வந்தா அதை கண்டிப்பாக உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 3 கோடி பெண்களுக்கு வருஷம் 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நிலை வரணும். அது 100% பெண்களுக்கு அவர்களுடைய மனநிலையை மாற்றி பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். 2வதா, குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் மாடு மேய்க்கிறதோ பால் கறக்கிறதோ இது போல வேலைகளையே செஞ்சுட்டு இல்லாம எல்லோரும் பெருமிதம் படுற அளவுக்கு அவங்களுடைய நிலைமையை மாத்துறதுக்காக தான் மாடர்னைஸ்டு அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்து நமோ ட்ரோன் தீதி தொடங்கப்பட்டு அது வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதவர்களுக்கு ட்ரோன் பைலட் ஆனது நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மோடி அவர்கள் பயணம் செஞ்ச போது அவர்களுக்கு இது போன்ற உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த டெக்னாலஜியில் ஒரு பெரும் பங்காக நம்ம கோவின் ஆப் யூஸ் பண்ணனால சுலபமாக வேக்சினேஷன் போட்டதற்கான சர்டிஃபிகேட்டை நம்மளால் டவுன்லோட் செஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த வகையில் நம்ம டெக்னாலஜி எவ்வளோ உதவியாக இருக்குன்னு நினைக்கிறப்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. முதல் 2-3 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியா ரொம்ப பின்தங்கி இருந்தது. இப்போ 4வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் உதவியோட நிச்சயம் லீடராக இந்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் நடந்த மாநாட்டின் போது பல மொழிகள் பேசும் தலைவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக G20 ஆப்பில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த உதவியோட ஃப்ரெஞ்சில் ஒரு டிரைவர் கிட்ட எங்கே போகணும்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை அவங்க மொழியிலேயே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருந்தது. அதே சமயம் மோடி அவர்கள் ரீசெண்டாக தமிழ் ஈவெண்ட்டுக்கு போயிருந்த போது அங்கே அவருக்கு தமிழ் தெரியாத, அதனால் அவர் பேசுகிற ஹிந்தி வார்த்தைகளை அப்படியே அங்கிருந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஏஐ டெக்னாலஜி மூலமா அவர்களுடைய ஹெட்ஃபோனில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கு லைவாக தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகியது. இந்த இன்டர்வியூவில் கவனிச்சிருந்தீங்கன்னா மோடி அவர்களும் பில்கேட்ஸ் அவர்களுக்கும் கூட இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பில்கேட்ஸ் அவர்கள் அவர்களுடைய கேள்விகளை ஆங்கிலத்தில் தான் கேட்கிறார். அதை மோடி அவர்கள் அதற்கான பதிலை ஹிந்தியில் தான் சொல்லிட்டு இருக்கார். 2 பேருக்கும் அவர்கள் காதில் ஒரு மைக்ரோஃபோன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அதன் மூலயமா மற்றவங்க பேசுறத அவங்கவுங்க மொழியிலேயே மொழிபெயர்த்து அவர்களால் புரிஞ்சுக்க முடியுது. மோடி அவர்கள் நமோ ஆப்பில் ஒரு ஏஐ டெக்னாலஜியை காமிக்கிறதுக்காக பில்கேட்ஸ் அவர்கள் ஒரு செல்ஃபி எடுத்துக்க சொன்னார். பில்கேட்ஸ் செல்ஃபி எடுத்து கொடுத்த உடனே மோடி மற்றும் பில்கேட்ஸ் அவர்களுடைய 20 அளவில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு நொடியில் காமிச்சு இதுதான் டே டு டே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்காரு. இதை போலவே இனோவேஷன்ஸில் ஒரு நல்ல வேல்யூன்னு சொல்லி ஏஐ டெக்னாலஜியை எப்படி இந்தியா பார்க்குதுன்னு பில்கேட்ஸ் கேட்டிருக்காரு. ஏஐ முழுக்க ஒரு மேஜிக் டூலாக சொல்லிட முடியாது. நம்ம சோம்பேறித்தனத்திற்காக ஏலாம் அந்த ஏஐ கூட போட்டி போட்டு அதற்கு சேலஞ்சிங்காக நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ தான் அது ஒரு ஹெல்த்தியான க்ரோத். சமீபத்தில் மோடி அவர்கள் ஒரு
அது ரோபோட் கூட ரொம்ப நேரமாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் தொடர்ந்து பேசும்போது பேரை நடுவில் சொல்லாமல் இருந்ததுனால அந்த ரோபோட்னால அவருக்கு பதில் சொல்ல முடியல. இந்த ரோபோட் தன்னுடைய கேள்விக்கு தன்னுடைய குரலை வைத்தே அவருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. மூடி ஏஐக்கு புது சேலஞ்ச் கொடுக்கறதுல கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கு. அதனுடைய வளர்ச்சிக்கும் அப்டேஷன். ஏஐல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ந்துட்டு வந்தாலும் அதனோட சில சேலஞ்சஸ் இருக்கு. அதை எப்படி இந்தியா பார்க்குதுன்னு பில்கேட்ஸ் கேட்டிருக்காரு. அதாவது ஏஐ டெக்னாலஜிக்கு ஒரு வாட்டர் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏஐயோட ஜென்ரேட்டர் கண்டென்ட்டை குறைஞ்சி மதிப்பிடுறதுக்கு அது ஒரு அவேர்னஸ் தான் நமக்கு. இது ஏஐ ஜென்ரேட் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டீப் ஃபேக் இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நமக்கே தெரியும். டீப் ஃபேக் மூலமா ஒரு மனிதரோட வாய்ஸையே மாற்றி அவங்க சொல்லாத விஷயத்த கூட சொன்ன மாதிரி மாற்றலாம். வீடியோவை மிஸ்யூஸ் பண்ண ஏஐ நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு உதாரணமாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மறைந்த சிங்கருடைய குரலை மறுபடியும் கொண்டு வந்து அவருடைய படத்துல பாடின மாதிரி யூஸ் பண்ணது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மற்றும் எக்ஸ்பர்ட்டினுடைய கைட்லைன்ஸ் இதை யூஸ் பண்றது பெஸ்ட்னு சொல்லியிருக்காரு. டிஜிட்டல் செக்யூரிட்டி பத்தி பேசியிருக்காங்க. அதுல மோடி அவர்கள் காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு சரியான தேவைக்கு சரியான சமயத்தை உபயோகப்படுத்துறதுக்காகவும் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கிளவுட் ஸ்டோரேஜ் பண்ற டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காரு. அது டிஜிலாக்கர். இது ஒரு நல்ல ஆப்னு சொல்லலாம். இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்க டிஜிலாக்கர்னா அதில் நம்முடைய ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்ன்ற நிறைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் பேப்பரில் இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஜிலாக்கரில் இருக்கிறத காமிச்சாலே போதும். பில்கேட்ஸ் அவர்கள் ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்க கிட்ட இருந்து அவங்க கண்டென்ட் அவங்க பிரைவசியை கெடுக்காம எப்படி மக்களுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மோடி அவர்கள் 2 முக்கிய விஷயம் சொல்லியிருக்காரு. முதல்ல மக்களுக்கு உண்மையான டேட்டா, உண்மையான இன்ஃபர்மேஷன் மேலே நம்பிக்கை ஒரு புரிதலும் வேண்டும். இது இன்ஃபர்மேஷனோட பிரைவசியும் கிளாரிட்டியும் கொடுக்கும். இரண்டாவதா அந்த டேட்டா எதுக்காக உபயோகிக்கிறாங்கன்றத தெளிவாக சொல்லியிருக்கணும். ஏதாவது அக்ரிமெண்ட் போடணும்னாலும் அந்த ஓனருடைய கன்சென்ட்டோட அது நடக்கணும். அதே போல் ரிசர்ச்சுக்கான அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த முறையில் யாருக்கும் தங்களுடைய டேட்டா ஒரு தப்பான விஷயத்துக்கு உபயோகிக்கப்படல, ஒரு நோபல் காஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோன்ற புரிதலோடு இருப்பாங்க. மோடி அவர்கள் வறுமை நிலையில் இருக்கும் மக்களுக்கு தேவையான பட்சத்தில் கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு முழுமையான உதவி கிடைச்சிருக்கணும். அதே சமயம் தங்களால் சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருக்கவங்களுக்கு மேண்டேட்டரி அதையும் திணிக்கக்கூடாது. தேவையில்லாத இடங்கள்ல கவர்மெண்ட் உடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பில்கேட்ஸ் அவர்கள் 2015 பிரான்ஸ்ல இருந்தபோது 2 பேரும் கலந்து அதற்கு மோடி அவர்கள் பில்கேட்ஸினுடைய கிளைமேட் சேஞ்ச் பங்களிப்பு எவ்வளவு உதவியா இருந்துச்சுன்னு பாராட்டியிருக்காரு. கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசும்போது இந்தியா ரெனியூவல் எனர்ஜி வளர்ந்துட்டு வருதுன்னு முக்கியமாக க்ரீன் ஹைட்ரஜனை நம்ம ஆம்பிஷன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் அவர் இனிஷியேட் பண்ணி ஹைட்ரஜன் பவர் போட் 50 பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள காசிக்கு போகிற டூரிஸ்டுக்காக தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே காசி டு அயோத்தியா என்விரான்மெண்டல் ஃப்ரீ, பொல்யூஷன் ஃப்ரீ, கிரீன் கங்காவை கொண்டு வரதுக்கு உதவுது மற்றும் இது ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜாக சொசைட்டிக்கு போய் சேரணும்னு சொல்லியிருக்காரு. பில்கேட்ஸ் அவர்கள் இந்தியா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக பல வருஷமாக இருக்குது. இப்போ ஸ்கிரேப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து உருவாக்கும். அதே போல் 30-40% நம்ம தூக்கி எறிகிறோம். அதையும் ரீபர்பஸ் பண்ணி இந்த ஃபேப்ரிக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. க்ரீன் ரெவல்யூஷன் உபயோகிக்கும் போது அது மிக குறைந்த சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை வெறுமே வாங்க முடிஞ்சவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மற்றவங்களால வாங்க முடியாது. இதனால் வளர்ச்சி கூட பாதிக்கப்படலாம் என்று கேட்டதுக்கு மோடி அவர்கள் பண்ண சொல்லி முதலாவதா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாகவும் இனோவேஷன். இந்த மாதிரி இனோவேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கார்ப்பரேட் ஃபண்ட் மூலமா 1 கோடியை லோன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக 50 வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. மக்கள் இயற்கையோட ஒன்றி வாழணும் என்பதற்காக தான் மிஷன் லைஃப் என்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்டல் உணர்த்தும். நேச்சரை நம்ம தினமும் பார்க்கலன்னா வெளியில இருந்து நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எதுவுமே உபயோகப்படாது. எவ்வளவு புது இன்னோவேஷன்ஸ், புது கிரியேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் அதை வேலை செய்யாது. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவங்க எவ்வளவு ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்களோ பொறுத்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கு நம்ம எடை போட்டுட்டு இருக்கோம்னா அது கண்டிப்பாக அதிக எலக்ட்ரிசிட்டியும் ஸ்டீலும் உபயோகிச்சு கார்பன் எமிஷனை அதிக
ஸோ அதனால் நம்ம லைஃப் சாய்ஸை சரியாக தேர்ந்தெடுக்கணும். அதனால் அது கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்பொழுது க்ரோத் மெட்ரிக் எல்லாமே கிளைமேட்டுக்கு எதிராக தான் இருக்குது. அதுக்கு க்ரீன் ஜிடிபி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உலகத்தில் கான்செப்ட் ஆஃப் க்ரீன் ஜிடிபி டெர்மினாலஜி உலகம் ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லியிருக்கு. தொடர்ந்து எனர்ஜி கன்சியூமர் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் எதுவும் மாறாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மோடி அவர்கள் வெஜிடேரியன்ஸில் கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னா மில்லட்ஸை கலந்து உபயோகிக்கணும். 2023 கூட நம்ம இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸை செலிப்ரேட் பண்ணலாம். அதில் என்ன சிறப்புன்னா அதிக ஃபைபர் இருக்குது. அதுக்கு கம்மி அளவு தான் தண்ணி தேவைப்படும். ஃபர்டிலைசர்ஸ் எதுவும் தேவையில்லை. சமீப காலமாக பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட மில்லட்ஸை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் ஹோட்டலுக்கு வெஜிடேரியன் உணவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி மில்லட்ஸுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் மில்லட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் கிராப்பாகவே மாறிட்டு வருது. கொரோனா காலத்தில் வேக்சின் போட்டுக்கள் உலக மக்கள் ரொம்ப பயப்பட்ட நேரத்தில் இந்திய மக்கள் ரொம்ப கம்மியாக தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்டிருக்காரு பில்கேட்ஸ். அதுக்கு மோடி அவர்கள் இது ஒரு அருமையான கேள்வின்னு சொல்லி இது வைரஸ் வர்சஸ் கவர்மெண்ட் இல்லை, வைரஸ் வர்சஸ் லைஃப்னு சொல்லியிருக்காரு. ஓப்பனாக நேஷன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்ததாக அவர் COVID-19 ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறதை பார்த்தா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும்ன்றதையும் கடைபிடிச்சதை சொல்லியிருக்காரு. இது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாறிச்சு. அப்போ மக்கள் அவரை கேள்வி கேட்காம தங்களை இதை உள்வாங்கி இருந்தாங்க. மாஸ்க் போட சொல்லும்போது கூட ஒருத்தர் அறிவுறுத்தி மாஸ்க் போட்டு இடைவேளை விட்டு நில்லுங்கன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக மாறிச்சு. நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. இது ஒரு கொலாபரேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரைவாக இருக்கணும்னு சொன்னார். வேக்சினும் மக்களுடைய எதிர்ப்பு இல்லாமல் நடக்கணுன்றதுக்காக அவரே ஒரு முன்னோடியாக இருந்து வேக்சின் போட்டுக்கிட்டாரு. மற்றும் அவருடைய 95 வயது அம்மாவுக்கும் பப்ளிக்காக வேக்சினேஷன் போட்டதுன்னு சொல்லியிருக்காரு. ஃபியூச்சரில் சர்விக்கல் கேன்சர் ரிசர்ச்சுக்கு ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணி இளம் பெண்களுக்கு வேக்சின் போடணும்னு சொல்லியிருக்காரு. லோக்கல் ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்ட் இந்த வேக்சினேஷன் டெவலப் பண்ண அறிவுறுத்துறது நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா பெண்களுக்கும் மினிமம் காஸ்ட்ல வேக்சினேஷன் கொடுக்கறது தான் அவருடைய கோல்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி சொன்னார். 1913 அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன் சேர்மனாக இருந்தார். அந்த இதே போல ஒரு சூழ்நிலை வந்தபோது அப்போ சில பேர் அவர்களுடைய மக்கள் வேக்சின் போட மறுத்ததும் அப்போ அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதில் உறுதியாக இருந்ததும் வேக்சினேஷன் மேண்டிட்டரியாக பண்ணதை பற்றியும் சொல்லியிருக்காரு. பில்கேட்ஸ் அவர்கள் ஆரம்ப கராச்சியில் ஆரம்பித்து இப்போ ஒரு சக்ஸஸ் பர்சனாக இருக்கிறது அவருக்கு ஆர்வமாக இருக்கு. அந்த ஜேர்னியில் பில்கேட்ஸுக்கு எந்த ஃபுல்ஃபில்லிங்காக ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிருக்காரு. பில்கேட்ஸ் அவர்கள் அந்த சமயத்தில் அவருக்கு கிடைச்ச படிப்பு, பாசிட்டிவிட்டியான எண்ணங்கள் அவருடைய படிப்பை நிறுத்திட்டு ஒரு ஆஃபீஸ் தொடங்கணுன்றதுக்கான தைரியம் கொடுத்தது. அவருடைய கியூரியாசிட்டி தான் அவருடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பண்ண உதவுது. எப்படி டெக்னாலஜி மக்களுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுன்றதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பில்கேட்ஸினுடைய கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸாக எந்த புக் இருக்குன்னு கேட்டிருக்காரு. பில்கேட்ஸுக்கு பிடிச்ச புக் ஸ்டீவன் பிங்கர் எழுதின புத்தகம். பில்கேட்ஸ் மோடி அவர்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவருடைய லீஷர் டைமில் என்ன பண்ணுவார்னு கேட்டிருக்காரு. மோடி அவர்கள் அவருடைய பீஸ் தனக்குள்ளேயே இருக்கிறதாகவும் அவருடைய எனர்ஜி ஃபிசிக்கலாக வரலன்னா அவருடைய வேலையுடைய டெடிகேஷன், எமோஷனல் கனெக்ஷன் வித் மிஷன் அண்ட் ஒர்க், அது போல் அவர் விட்டு ரெஸ்ட் அடாப்ட் ஆகும். ஏதாவது அவர் குறைவான நேரம் தூங்குறதும், லேட் டைம் வேலை பார்க்குறதும், கம்மியாக லேட் நைட் தூங்குறதும், நேரமாக எழுந்திருக்கிறதும் அவருடைய வழக்கம்தான். இந்த அமைதி அவருக்கு ஹிமாலயாவில் அவர் செலவழித்த நாட்கள் இருந்து கிடைச்சதுங்க. அதே போல் பிரம்மமுகத்தை குளிக்கிற பழக்கமும் இன்னமும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறதாகவும் அது அவர் உடம்புக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. பில்கேட்ஸ் அவர்கள் நியூட்ரிஷன் சம்மந்தமான டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய புக்ஸை மோடி அவர்களுக்கு பரிசளித்தார். அதே போல் மோடி அவர்கள் வோக்கல் ஃபார் லோக்கல் கிஃப்ட் ஆம்பரை பில்கேட்ஸுக்கு கொடுத்துருக்காரு. அதில் என்ன இருந்ததுன்னா தூத்துக்குடியில் விளைஞ்சிருக்க முத்துக்களை பரிசளித்தார். டெரகட்டா வேலைப்பாடு செய்யப்பட்ட குதிரைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. மற்றும் காஷ்மீரில் இருந்து ஃபேமஸாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்கார்ஃபும் அதோட குங்குமப்பூவும் கொண்டு போயிருக்காரு. இது அவருடைய வோக்கல் ஃபார் லோக்கல் ஒன் சிட்டி ஒன் ப்ராடக்ட் ப்ரொமோட் செய்கிறதுக்கு இனிஷியேட் செஞ்சதும் அவர் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸை மற்றவங்களுக்கு பரிசளிக்கும் போது லோக்கல் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து டார்ஜிலிங் டீ மற்றும் நீலகிரி டீயையும் பரிசாக கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.